தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எமிதழ்களை திறந்தருளும். எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்தின் மூளைக்கல்லாயிற்று. ஏப்ரல் 10 வெள்ளிக்கிழமை. சார்ட்ரஸின் புனித புல்ஃபர்ட் ஆயர் விருப்ப நினைவு நாள். வெள்ளிக்கிழமை. சேசுமரி சூசை நான்மத அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக. தூய ஆவியாரே இறைவா, எழுந்தருளி வாரும். விண்ணகத்திலிருந்து உமது அருள் ஒளியின் கதிர்களை அனுப்பும். ஏழைகளின் தந்தையே, கொடைகளை கொடுக்கிறவரே, இதயங்களின் பேரொளியே, எழுந்தருளி வாரும். நிறையாறுதலானவரே, ஆன்மாக்களுக்கு இனிய விருந்தாளியே, பேரின்ப இரக்கமுள்ள இளைப்பாற்றியே, நோயில் நலமே, வெயிலில் குளிர்ச்சியே, அழுகையில் ஆறுதலே, எழுந்தருளி வாரும். மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிற பேரொளியே, உம் நம்பிக்கையாளர்களுடைய இதயத்தை நிரப்பும். உமது தெய்வீகமின்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை. தூய்மையற்றதை தூய்மையாக்கும், உலர்ந்ததை நனையும், காயங்களை குணமாக்கும், வணங்காததை வணங்கச் செய்யும், குளிரோடு இருப்பதை குளிர்போக்கும், தவறினதை செவ்வனே நடத்தும். உம்மை நம்பிய எமக்கு உம் திருக்கொடைகள் ஏழையும் கொடுத்தருளும். புண்ணிய பேறுகளையும் நல்ல இறப்பையும் முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு தந்தருளும். ஆமேன். ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்று திருப்பாடல் 118 புகழ்ந்து நன்றி செலுத்துவது போல நாமும் இந்த காலை வேளையில் திருப்பாடல் ஆசிரியரோடு சேர்ந்து நன்றி சொல்வோம். உயிர்ப்பு விழாப்பை கொண்டாடும் ஆசீர்வாதத்தை தந்தமைக்காகவும் புதிய உயிர்ப்பை நம் ஒவ்வொருவருக்கும் இந்த நேரத்தில் தந்ததற்கு நன்றியாகவும் கடந்த இரவு முழுவதும் பாதுகாத்த அனைத்து ஆசீர்வாதங்களுக்காகவும் தொடர்ந்து இந்த நாளிலே நம்மை ஆசீர்வதித்து செய்ய போகின்ற எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாகவும் நம்மையும் நம் பெற்றோருடன் பிறந்தோர் குடும்பங்கள் குழந்தைகள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதன் வழியாகவும் அவர் காட்டுகின்ற பேரின்பத்திற்கு நன்றியாகவும் தொடர்ந்து இயேசுவினுடைய அன்பும் பாசமும் நேசமும் கிருபையும் இரக்கமும் பேர் இரக்கமும் நமக்கு என்றென்றும் கிடைக்க ஆசீர்வாதம் வேண்டியும் தொடர்ந்து நம்மிடம் ஜெபிக்க கேட்டுக்கொண்டோர் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டியும் திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து நன்றி சொல்வோம். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ராயேல் மக்கள் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆரோனின் குடும்பத்தார் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆண்டவருக்கு அஞ்சுவோர் அனைவரும் சாற்றுவார்களாக. நெருக்கடியான வேளையில் நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன். ஆண்டவரும் எனக்கு செவி கொடுத்து என்னை விடுவித்தார். ஆண்டவர் என் பக்கம் இருக்க நான் ஏன் அஞ்ச வேண்டும்? மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? எனக்கு துணை செய்ய ஆண்டவர் என் பக்கம் உள்ளார். என்னை வெறுப்போருக்கு நேர்வதை கண்ணார கண்டேன். மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம். உயர்குடியினர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுவதே நலம். கண்டித்தார், ஆண்டவர் என்னை கண்டித்தார், ஆனால் சாவுக்கு என்னை கையளிக்கவில்லை. ஆண்டவரது வாயில் இதுவே, இது வழியாய் நீதிமான்களை நுழைவர். என் மன்றாட்டை நீர் கேட்டதால் எனக்கு நீர் வெற்றியளித்தீர். உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது. நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அருள்வாக்கு. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 21 இறை சொற்றொடர்கள் 1-14 முடிய. இன்றைய நற்செய்தியின் சிந்தனை துளிகளை பகிர்ந்து கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தியில் முக்கியமான கருத்து என்னவென்றால், நமது சக்தியை விட கடவுளின் வல்லமை மேலானது என்பதே. நாம் வாழ்கின்ற இந்த காலகட்டத்தில் எதையும் சாதித்துவிட முடியும், எதையும் செய்துவிட முடியும் என்ற ஏராளமான சுய முன்னேற்ற பயிற்சிகள் மற்றும் கருத்துக்கள் நமக்கு தரப்படுகிறது.
ஒரு விதத்தில் இந்த கருத்துக்கள் நல்லவையாய் அமைந்தாலும் பல வகையில் அவைகளில் கடவுளிடம் நாம் சரணடைய வேண்டும். அவற்றின் மீது மட்டுமே நம்பிக்கை வைக்காமல் ஆண்டவர் இயேசு உயிர்த்தவர் நமக்கு அனைத்தையும் பூர்த்தி செய்வார் என்று நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். கடவுளை நம்ப வேண்டும் என்ற மனநிலையும் எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுளின் பிரசன்னத்தால் நமக்கு எல்லாம் நடக்கும் என்ற நம்பிக்கையும் நமக்கு தேவை என்கிற எண்ணத்துடன் நம்மிடமிருந்து எடுத்து விடுகின்றது என்பதை உணர்ந்து அவற்றின்படி வாழ வர வேண்டும். பேதுரு மீண்டும் மீன்பிடி தொழில் செய்வதற்கு சென்று விடுகிறார். இரவெல்லாம் தேடினார்கள், மீனொன்றும் தென்படவில்லை. இயேசு சொன்ன இடத்தில் வலையை வீசினார்கள். வலை கிழிந்து போகும் அளவிற்கு மீன் கிடைத்தது. நம்முடைய சக்தியை மட்டும் நம்பினால் பல நேரங்களில் நமக்கு சோர்வும் சோகமும் தோல்வியுமே நிகழும். உயிர்த்த இயேசுவின் வல்லமை மீது நம் நம்பிக்கை கொண்டோம் என்றால் அனைத்தும் வெற்றியாகும். நாமும் நலமுடன் வாழ்வோம். இதற்கு தேவையான அருள் வேண்டி இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தின் வழியாக வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதன் போற்ற பெறுக, மது ஆட்சி வருக, மது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமை நின்று எங்களை விடுவித்தரலும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இறைவா, நான் துரும்பிலும் துரும்பு, தூசியிலும் தூசி, நேரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் திருவுடலும் திரு இரத்தமும் எனக்கு ஜெயம். மரியே வாழ்க. அனைவருக்கும் காலை வணக்கம். இந்நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள். இயேசுவின் திரு இருதய இரக்கமும் அன்பும் பாசமும் ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பங்களுக்கும், ஒவ்வொரு குருக்கள் துறவிகளுக்கும், குறிப்பாக யாரும் நினையாத ஆண்மக்கள் நித்திய இளைப்பாற்றி அடையவும், உத்திரிகிறிஸ்தலாத்மக்கள் நித்திய இளைப்பாற்றி அடையவும், மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று கொண்டிருப்போருக்கும், குறிப்பாக வயது முதிர்ந்தோருக்கு இயேசுவின் இருதய இரக்கம் கிடைக்கப்பெற வேண்டி ஜெபிப்போம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.